சிவாவாயிலேயே எப்படியாவது வந்துட்டு இந்த சிலையை வந்துட்டு மாற்றி வச்சிடணும்னு பிளான் போட்டிருக்காங்க. ஒரு பக்கம் இந்த இந்திராணி ரொம்பவே யோசிச்சுட்டு இந்த சிலையை வந்துட்டு நம்ம எடுத்துகிட்டு போயிட்டு கவர்மெண்ட்டில் ஒப்படைச்சிடலான்னு தோணுது. ஏன்னா அது எப்போவுமே கவர்மெண்ட்டுக்கு தான் சொந்தம்னு சொல்லுவாங்க. நேற்று வந்தவர் மேபி மாற்றி கூட சொல்லியிருக்கலாம். அப்புறம் தெரிஞ்சுட்டு வந்து கேட்குறதுக்கு முன்னாடி நம்மளே கொடுத்துடலான்னு தோணுது அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க இந்திராணி. அதுக்கு தான் அவங்க எல்லாருக்கிட்டையும் சஜஷன் கேட்குறேன்னு சொல்ல அவங்களோட சித்தி, அதுக்கப்புறமா ரித்திகா, கபிலன்ட்டு எல்லாருமே வந்துட்டு வேணான்னு சொல்கிறாங்க. ஐலிஷுமே வேணான்ற மாதிரி சொல்கிறாங்க. நம்ம கடவுள் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு சொல்ல இந்திராணியும் சரி இருக்கட்டும்ன்ற மாதிரி சொல்லிடுறாங்க. அப்புறம் எப்படிடா சிலையை மாற்றலான்ட்டு ஐலி ஒரு பிளானை போடுறாங்க. பூஜை பண்ணுறப்போ வந்துட்டு மாற்றிக்கலாம், எல்லோரும் போயிட்டு வாங்கலான்னு சொல்லிட்டு ஐலி பிளான் போட்டு பூஜை பண்ணுறதுக்காக உட்காந்துருக்காங்க. அங்கே சிவா வந்து சிலையை வச்சுக்கிட்டு அப்படியே காத்திருக்கிறாரு ரூமில். அப்போது இவங்க ஹெட்ஃபோன்ஸ் போட்டுக்கிட்டு பேசிகிட்டு இருக்காங்க. அப்போ கரெக்டாக ரித்திகா வந்துட்டு நானும் பூஜை பண்ண உட்கார போகிறேன்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. அவளை எப்படி வரட்டுன்னு எனக்கு தெரியும்னு சொல்லிட்டு ஐலி வந்து பிளான் பண்ணி அப்படியே கந்த சஷ்டி கவசம் பாடிட்டுருக்காங்க. அவங்களும் கொஞ்சம் பாடுறாங்க. ஆனால் அதுக்கு மேலே வந்துட்டு அவங்களால முடியல, தூக்கமாக வருது ரித்திகாவுக்கு. கபிலன் ஒரு பக்கம் ஆளுங்களெல்லாம் வெளியே வர சொல்லிட்டு சிலை கட்டுறதுக்காக அவர் ஒரு பக்கம் வெயிட் பண்ணிகிட்ருக்கிறாரு வர்மாவோட ஆளை வச்சுக்கிட்டு. அப்போ உள்ளே வர சொல்லி நான் என் பொண்டாட்டி கூட்டிகிட்டு போயிடுறேன், ஐலி மட்டும் தான் இருப்பா, அவளை அடிப்பீங்களோ கொல்வீங்களோ என்ன பண்ணுவீங்களோ தெரியாது, அந்த சிலையை நீங்கள் தூக்கிடணுன்ற மாதிரி சொல்லிடுறாங்க. சரின்னு சொல்லிட்டு இவர் உள்ளே போகிற மாதிரி போயிடுறாரு. அப்புறம் ஆளுங்க வர்றது ஐலி நோட் பண்ணிடுறாங்க. அப்புறம் கத்தி எல்லாரையும் கூப்பிட்றாங்க. எல்லோரும் வராங்க. அப்போ வந்துட்டு இவர் இலக்கியாவோட ஹஸ்பண்டான விஜய் வந்துட்டு போயிட்டு அவங்கக்கிட்ட ரவுஸ் பண்ணுறாரு. அப்படியே அவங்கள அடிக்கிறேன்ற மாதிரி அவங்க வந்துட்டு கத்தி வச்சுக்கிட்டு மிரட்டுறாங்க. அப்புறம் வந்துட்டு அவர் என்ன பண்ணுவார் தெரியுமா, அப்படி இப்படின்னு சொல்லி இது பண்ணுறாங்க. அப்புறமா என் உயிரை காப்பாற்றுங்க நான் அவருக்கு கெஞ்சின பிறகு சரி இந்த சிலை தானே வேணும் எடுத்துகிட்டு போயிடுன்னு இந்திராணி சொல்லிடுறாங்க. எல்லாரும் வந்துட்டு மாப்பிள்ளை தான் முக்கியம்னு சொன்னனால. அப்புறம் அந்த ரவுடி போயிட்டு ஒருத்தன் சிலை எடுக்க போகிறான். அப்போது இங்கே சிவாவுக்கு வந்து மெயின் ஆஃப் பண்ண சொல்லி இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுக்குறாங்க ஐலி இயர்ஃபோன்ஸ் மூலமாக. அவரும் போயிட்டு ஒரே செகண்ட் வந்துட்டு இதுவும் ஆஃப் பண்ண அந்த ரவுடியை அடித்து அப்படியே கீழே தள்ளி விட்டுறாங்க. நம்ம ஐலி எதுவுமே தெரியாத மாதிரி நின்றுட்டாங்க. அடுத்ததான் இன்னொரு ரவுடி போயிட்டு எடுக்க போகிறாரு. அவரையும் அடித்து உடச்சிடுறாங்க. கரெக்டாக கரண்ட் ஆஃப் பண்ணி ஆன் பண்ணுற டைமில் செம்மையாக இருக்குது. எல்லாருமே ஷாக்காகி பார்த்துட்டு இருக்காங்க. எல்லாம் சாமி தந்த தண்டனைன்ற மாதிரி சொல்லிட்டு இருக்கிறாங்க. இதுக்கப்புறம் என்ன நடக்க போகுதுன்னு பொறுத்திருந்து பார்க்கலாம். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணிக்கோங்க.